காந்தி பிறந்த நாளன்று மூடப்படும் டாஸ்மாக் கடைகளுக்கு பதிலாக கள்ளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கி அவற்றை கல் விற்பனை நிலையங்களாக மாற்ற வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நல்லசாமி வலியுறுத்தியுள்ளார். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளன்று மேலும் 500 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட உள்ளது. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். கேரளாவில் மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது கள்ளுக்கு தடை விதிக்கவில்லை. பீகாரில் மதுவிலக்கு கொண்டு வந்தார்கள். 4 மாதங்களுக்கு பிறகு உண்மையை உணர்ந்து கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அந்த அரசு அறிவித்தது. அதை போலவே தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மூடப்படும் அந்த 1000 டாஸ்மாக் மதுக்கடைகளையும் கள் விற்பனை நிலையங்களாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கின்றோம்.